இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார், சரீரத்தில் வெளிப்பட்டார் இல்லை. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார், சரீரத்தில் வெளிப்பட்டார் இல்லை. மாம்சத்தில் வெளிப்பட்டார்னா பாவிகளுடைய பாவிகளுடைய சரீரம் எப்படி இருந்துச்சோ, அப்படின்னா பாவத்தில் விழுந்த நம்மளுடைய நிலை எப்படி இருந்துச்சோ அந்த நிலையில தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாராம். சரியா? அந்த நிலையில தான் அவர் வந்து, அந்த நிலையிலேருந்து தான் நம்ம கடந்து போனது. அவர் அவருடைய சரீரத்தை சுமந்து நம்ம எல்லாத்துடைய சார்பாக அவர் என்ன செஞ்சார்? ஏற்றுக்கிட்டாராம். எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்ட பிறகு அதனால தான் வந்தார். ஏற்றுக்கிட்ட பிறகு என்ன செஞ்சார்னா, இது நான் ஒரு சின்ன இன்ட்ரடக்டரி கொடுக்குறேன், அப்புறம் இதை ஒரு நாளைக்கு நான் பேசுகிறேன். கொஞ்சம் வெரி இம்பார்ட்டன்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அப்போ இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த நாட்களில் அவருடைய பயணத்தில் நம்மளை தான் ஆக்சுவலி இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கை பூமியில் நமக்காக. ஓகே, நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணி வாழ்ந்தார். அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்தால் அவருக்குள்ளே இருக்கிறோம். இப்போ நம்மலாம் எப்படி இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமோ, பாவ நிலையில் வாழ்ந்துக்கிட்டோமோ, அந்த நிலையில் அவர் பாவம் செய்யாமல் வாழ்ந்தார். ஏன்னா நம்ம தோத்து போன இடத்த மறுபடியும் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி, ஆதாம் தோத்த இடத்துல விழுந்த இடத்துல மறுபடியும் நம்மளை நிப்பாட்டும்படிக்கு அவர் மாம்சத்தில் வந்தார். மாம்சம் வேற, சரீரம் வேற. மாம்சம்னா டாக்ஸ் அபவுட் ஆல் த நெகட்டிவிட்டிஸ், அதில் பாவம், இச்சை, இதெல்லாம் இருக்கிறது தான் மாம்சம். மாம்சத்தின் கிரியைகள் கலாத்தியத்தில் இருக்கல, மாம்சத்தின் கிரியைகள் இவைகள் இவைகளே அப்படி சொல்லி சொல்லப்பட்டிருக்கல. அவனா எல்லாமே மாம்சத்துக்குரியது, எல்லாமே நெகட்டிவானது, எல்லாமே அது இந்த மாம்சத்தில் முழுக்க மனுஷன் செய்யக்கூடிய தவறுகள், பாவங்கள், மீறுதல். அப்போ இதெல்லாத்தையும் அவர் சுமந்துக்கிட்டு தான் இங்கே பாருங்க வாழ்ந்தார்.